சார், எந்த விதமான ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸும் இதுவரை ராஜ்பவன் சார்பிலோ, ராஜ்பவனுடைய பிஆர்ஓ தரப்பிலோ அல்லது ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கிலோ இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இப்போது வர. ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டாக அவர் டெல்லியில் மீட் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த செய்தி வெளியே கசிவிடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய தகவல்கள் ஆளுநர் மாளிகை சார்பில் வெளியே கசிவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் பல தகவல்கள். இப்போது வரை கவர்னர் பங்களா இந்த தகவலை மறுக்கவும் இல்லை சார். கடந்த காலங்களில் இப்படியான ஒரு கான்ஃபரன்ஸை அவர் நடத்திய வரலாறும் உண்டு. ஏற்கனவே நடத்தியிருக்காரு, ஊட்டியில் நடத்தியிருக்காரு, சென்னையிலெல்லாம் கூட நடத்தியிருக்காரு. அதெல்லாம் வேந்தராக நடத்தினார். ஒருவேளை இந்த மாநாட்டை அவர் ஆளுநராக நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா சார்? வணக்கம். ராஜ்பவன்ல இருந்து நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் நமக்கு இது வரைக்கும் வராதனாலேயும் இதை நம்ம ஒரு கன்வின்சிங்கா ஒரு சப்ஜெக்டா எடுத்து பேசிட்டு இருக்கிறது கூட நம்ம இது ஒரு பிக்கா வச்சுக்கிட்டு, இது ஒரு 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 பாயிண்டை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இது இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் ஆன கவர்னர் ரோல், அதையும் சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது இதற்கு முன்னாடி கவர்னர் நடந்து கொண்ட விதங்கள், அவருடைய நிலைப்பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது ஏன் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஏன் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது, அவர் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பட் நம்ம பல விதமான கருத்துக்கள், ஒரு சட்ட நுணுக்கங்களை பலவிதமான அலசியிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமே. நம்ம அதெல்லாம் பேசணும். இது ஏன் நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வர்றதுன்னா, ஒரு பிஜேபி 2 எம்பிக்கள், ஈவன் வைஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்ற முறையில் பல கருத்துக்களையும் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிஜேபி எம்பி துபே அவரோட கருத்து, நிஷிகாந்த் துபே அவரோட கருத்து மேல கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டே இப்போ ஒரு கேஸ், ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அட்வொகேட்டின் ரோல் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப சில மோசமான சில நிலைப்பாடுகளை இவங்க எடுக்கிறாங்க. இது பியூரா சட்டமும் அரசியல் அமைப்பும் அது சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல இவங்க ஏன் இதை ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னுடைய ஈகோ, தன்னுடைய கட்சியோட ஐடியாலஜிக்கு ஒரு த்ரெட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன்னு தெரியல எனக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டினால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னரால் பலவிதமான ஜனநாயக கூறுகளை சிதைக்கும் ஒரு விதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்ப இருக்கிறதுல ஜுடிஷியரி ஒண்ணுதான். அதைத்தான் அவங்களும் தேர்ந்தெடுத்தாங்க. இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இது எல்லா ஒரு லீகல், அதாவது சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே இதை எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல்ல இருக்கிற as soon as possible அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்டெஃபினட்டா நீங்க உட்காரக்கூடாது ஒரு பில்லுல. as soon as possibleன்றது இன்டெஃபினட் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 200 படி நீங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்புனா அவங்க திருப்பி சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டோன்னா அதை நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும், கிளியர் பண்ணி தான் ஆகணும். கவர்னர்களுக்கு இந்த பாக்கெட் வீட்டோன்னு சொல்றது பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கவர்னர்களுக்கு இருக்கா என்றது எனக்கு தெரியல. இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அதை யூஸ் பண்ணி நீங்க திருப்பி அனுப்பின பில்ல பூரா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க ஒரு வருஷத்துக்கு மேல உட்கார்ந்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது யாரு பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ கவர்னரோ யாரும் அபவ் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. தே ஆர் த கார்டியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். தே ஆர் நாட் த பாசஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது யாரா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இவர் திருப்பி நீங்க சொல்ற மாதிரி ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்கு ஒரு கவர்னர்ன்ற பொசிஷன்ல இருந்து அவர் நடத்தலாம். ஏன் நடத்தக்கூடாதுன்னு ஒண்ணு ஒரு சார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இது எல்லாமே வைஸ் பிரசிடென்ட் ஒரு அணு ஏவுகணை தாக்குதலை ஜனநாயகத்தின் மீது உச்சநீதிமன்றம் தொடுத்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்டாக இருக்கட்டும்,
அல்லது வந்து இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அதற்கு இந்த தேசத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் காரணம் அப்படின்ட்டு பிஜேபியினுடைய எம்பி சொன்னது, இது எல்லாமே 2 விஷயங்களை அவர்கள் கோடிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று, குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணது, அவர்கிட்ட மசோதாக்கள் இருக்கிறது. இன்னொன்று, வக்ஃபு வாரிய சட்டத்தின் சம்பந்தமாக புதுசா எதுவும் நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது, நியமனங்கள் கூடாது அப்படின்ட்டு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இந்த 2 விஷயம்தான், சரிங்களா சார்? ஆனா என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட தேதி 2016 ஏப்ரல் மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு உள்துறை இலாக்கா வந்து ஒரு அஃபிஷியல் மெமரண்டம் போட்டு கைட்லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் போட்டு ரிகார்டிங்னு போட்டு ஒரு சுற்றறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கும் அனுப்பியிருக்கு சார். ஆமா, அதாவது இந்த அதாவது 414 பக்கத்தினுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு பர்திவாலா, நீதியரசர் மகாதேவன் இருவரும் இந்த உள்துறை இலாக்காவினுடைய மெமரண்டத்தையும் குறிப்பிட்டுத்தான் அந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு அதாவது அரசு எடுத்த முடிவை கோர்ட் அக்செப்ட் பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை தான் வழங்கி இருக்கிறது சார் அந்த தீர்ப்பின் மூலமாக. ஆனா கரெக்ட் தானே சார் நான் சொல்றது, இல்ல ஏதாவது தப்பா சொல்றேன்? ரொம்ப கரெக்ட். ஏன்னா 3 மாசம் டைம்ன்றது வந்து 3 மாசத்துக்கு மேல ஒரு பிரசிடென்ட்டோ கவர்னரோ ஒரு பில்லு மேலேயே டெசிஷன் எடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய முடிவை உச்சநீதிமன்றம் அதற்கு உரிய சட்ட அங்கீகாரத்தை இந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கி இருக்கிறது. ஆனா சார் என்னன்னா சார், இந்த அடுத்தடுத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய கவர்னர் போய் பார்த்துட்டு வந்த பிறகு அடுத்த நாள் இப்படி ஒரு செய்தி வெளியாவது எல்லாம் இது ஒரு அங்க போயிட்டு வந்த பிறகு பிளான் பண்ணதா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கலாம். இப்ப உண்மையிலே இது அபிஷியலா நமக்கு இது வராதனால நமக்கு வந்து இந்த கூறுகளை நீங்க சொன்ன எல்லா கூறுகளையும் வச்சுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருது? இவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, இவர் ஏற்கனவே இவருக்கு பிரசிடென்ட் உண்டு, இவர் இந்த மாதிரி பண்றதுக்கு எந்தவித எல்லா முகாந்திரங்கள் உண்டு, இவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் மாதிரியே இவர் நடந்துக்கல, இவர் ஒரு பொலிட்டீஷியன், பியூர் பொலிட்டீஷியன் மாதிரி தான் இங்க இருக்கிற கவர்னர் நடந்துக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியிலையும் மற்றவங்க எல்லா மத்தியிலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான கருத்து இப்ப இருக்கு. அதனால நம்ம இதை யோசிக்கிறோம். சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்ப்புகள் வந்து எல்லாமே இவங்களை இரிட்டேட் பண்ணுது, இவங்களோட ஐடியாலஜியை இரிட்டேட் பண்ணுது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதுக்காக என்ன பண்றாங்க, நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கு, நம்ம கவர்மெண்ட்டை இரிட்டேட் பண்றதுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி நிலைப்பாடுல தான் நம்ம எடுத்து இதை பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார், இங்க வந்து எங்களுக்கு என்னன்னா சார், எங்களுக்கு வந்து சட்டம் வந்து நாங்க ஒன்றும் ஒரு பெரிய லா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார். ஒருவேளை நாங்க புரிந்து கொள்வதை தவறா இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து அவங்களே இயற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்க வந்து உச்சநீதிமன்றத்தையே வந்து ஒரு மாதிரி கில்ட்டிக்குள்ள தள்ளி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விபி ஆபீஸ் எல்லாம் தப்பா, இல்ல இந்த மாதிரி பேசுறவங்க ஏதோ புரிதல் பிழையா? இங்க என்ன நடக்குது? இது புரிதல் பிழை எல்லாம் கிடையாது. இவங்க வந்து இந்த ஈகோ சிஸ்டத்தை கரெக்டா செட் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப மணிகண்டன் வந்து வழக்கு உரைஞர் தானே? ஆமா. அவர் எப்படி பேசுறாரு? அவரு உச்ச நீதிமன்றம் சட்டத்தை நிறைவேற்ற சட்டம் செய்யுதுன்றாரு. ஒரு பேசிக் ஒரு லீகல் இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம என்ன செய்யறது? இதுக்கு புரிஞ்சுக்காம இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், வேணும்னே சொல்றதுதான் அதெல்லாம். இப்ப இதுல வந்து ஆர்டிகல் 200ல பல கிரே ஏரியாஸ் இருக்கு. இதை வந்து பலவிதமான கேஸ் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இதே விஷயங்கள்ல நமக்கு பேரறிவாளன் விஷயத்திலேயே இது நடந்திருக்கு. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் பேரறிவாளன் விஷயத்துல 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட் 5 வருஷம் கழிச்சு கம்யூட் பண்றாங்க, வெளியே அவங்க விடுதலை பண்றாங்க. பிரசிடென்ட் 5 வருஷமா எந்த டிசிஷனையும் எடுக்கலன்றதுனாலதான். சோ இந்த 200 செக்ஷன் ஆர்டிகல் 200ல
as soon as possibleன்றதுல பெரிய ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த தடவை இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு கரெக்டான ஒரு 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 எப்படி சொல்றது டிசைசிவ் பாயிண்ட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நீ இவ்வளவுதான் செய்யணும், உனக்கு இதுதான் ரோல், உங்களுக்கு இவ்வளவுதான் ரோல் அப்படின்னு சொல்லும் போது சட்டம் ஏத்தல. நீங்க சொன்ன மாதிரி சட்டத்துல இருக்கிற சில குறைபாடுகளை, சில ஆம்பிகுவிட்டிஸ நிவர்த்தி பண்றாங்க ஆர்டிகல்ல இருக்கிறத. சரி, இது ஒரு கிளியர் கட்டா போயிடுது. இது ஃபியூச்சருக்கு ரெஃபரன்ஸ் நமக்கு. இது as soon as possible அப்படின்னா நீ இன்டெஃபினட்டா நான் இஷ்டத்துக்கு உட்காந்துக்குவேன், 1 வருஷம் உட்காந்துக்குவேன், 3 வருஷம் உட்காந்துக்குவேன், அப்புறம் என்ன ஜனநாயகம் இருக்கு இதுல? தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வருஷத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் எதுக்கு 5 வருஷம் இருக்கணும்? 15 வருஷம் இருக்கலாம்ல. சோ சட்டத்தை ஏற்றாங்க, இது இவங்களுக்கு இதை பொறுக்க முடியல. மணிகண்டன் நண்பர் மணிகண்டன் மாதிரி ஆட்களுக்கு தெரியாம இல்ல, எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டு அவங்க வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி அரபிக்கடல்ல போடுவோம், குப்பை தொட்டியில போடுவோம். போடுங்க, நீங்க போய் அதை இது பண்ணுங்க. எப்படி அதை சொல்ல முடியும்? இவர் துபாய்க்கும் நிஷிகாந்த் துபைக்கும் இவர் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகே, எந்த வித்தியாசமும் இல்லை என்னைய பொறுத்த மட்டும். ஸோ இது வந்து அவங்களுடைய சிஸ்டம். இது இப்படித்தான் நம்ம கொண்டு போகணும். இப்படித்தான் நீங்க சொன்னீங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கில்ட் வரணும், இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நல்லா பேசுறவங்களுக்கு ஒரு கில்ட் வரணும் அப்படின்னு. ஸோ இது சட்டத்தின் ஒரு கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புக்குள்ள ஒரு ஜனநாயகத்தை நம்ம கொண்டு போக கூடாது அப்படின்றதுல அவங்க ஒரு முனைப்பா இருக்காங்க. அதுல ஒரு கூறு தான் இன்னைக்கு மணிகண்டன் மாதிரி நண்பர்கள் பேசுவதும். இதுக்கு எதுக்கு நமக்கு அப்பாவு ஐயனாரு மத்தவங்க எல்லாம்? நீங்க கவர்னர் வந்து இப்ப ராமசுப்ரமணியம் சார் சொன்னாரு, கவர்னர் போகலாம் அப்படிதான் நினைக்கிறேன் இல்லையா? போகலாம்னு சொன்னாரு இல்லீங்களா? ஆமா ஆமா, ஆஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவர் போகலாம். எஸ், போகலாம். ஆனா இப்ப நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் சான்சலர் இருக்கிற இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. சோ அசம்பிளில சட்டம் மாறிடுச்சு. அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. பட் ஆனால் கவர்னருக்கு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் படி அவர் யார் வேணாலும் உங்களையும் மீட் பண்ணலாம், என்னையும் மீட் பண்ணலாம், எல்லாத்துக்கூடயும் மீட் பண்ணி அவருக்கு இன்டராக்ஷன் பண்ணலாம். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் ராமசுப்ரமணியம் சார் சொன்ன மாதிரி அவரை வந்து வைஸ் சான்சலர் மீட் பண்ணலாம். வைஸ் சான்சலர் மிந்தி வந்து கட்டாயம் சான்சலர்ன்ற பொறுப்புல வைஸ் சான்சலர் எல்லாரும் மேண்டேட்டா போய் ஒரு உட்காரணும் அவர்கிட்ட. இப்ப அவங்களுடைய இதுதான் போகணுமா போகாதான்றத அவங்க டெசிஷன் எடுக்கலாம். வைஸ் சான்சலர்ஸ். சோ அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் எடுக்கவே இல்லை. சட்டத்தை புது சட்டம் வந்து போடவே இல்லை. அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. பட் ஆனா சட்டத்துல இருக்கிற சில ஆம்பிகுவிட்டிஸ், அந்த ஒரு இந்த இதை வந்து அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை சானிடைஸ் பண்றாங்க. அதாவது தாமதம் இல்லாம நீங்க அமைச்சகங்கள் கிட்ட அது சம்பந்தமான கருத்துக்களை கேட்டு நீங்க உங்களுடைய அப்ஜெக்ஷனோ அல்லது உங்களுடைய நோட்டோ நீங்க போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதானே சார்? ஆமா அரவிந்தன், இதுக்கு முன்னாடி இது பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. பில்லு மேல ஏகப்பட்ட கோர்ட்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. எல்லாமே அதான் சொல்றேன் கேளுங்க. ஆர்டிகல் 200 as soon as possibleன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த கவர்னர்ஸ் வந்து அவ இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இதுதான் பிரச்சனை. இப்ப அத வந்து அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. as soon as possibleன்றது இன்டெஃபினிட் கிடையாது அப்படின்னு. இது ஏற்கனவே சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயும் வந்திருக்குது. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல பேரறிவாளன் கேஸ் எப்படி நடந்துச்சு? புரியுது சார், புரியுது. அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே.